Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரங்கோலி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முதல் நாள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அந்த தட்டு இருக்கும்ல, நம்ம வீட்டில் பிரியாணிலாம் செய்யும் போது ஒரு பெரிய ஒரு அண்டா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தட்டை வச்சு ஒரு ரவுண்டு போட்டேங்க. அதுக்கப்புறம் பானை வரைகிறதுக்கு கரெக்டான ஷேப் வரணும், ரெண்டு பக்கமும் அந்த கரெக்டாக அந்த கர்வ் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வரதுக்காக ஒரு பெரிய குண்டா ஒரு சின்ன மூடி எல்லாம் வச்சு வரைகிறேன். சும்மா ஒரு சின்ன ட்ரிக் இது. நாளைக்கு நீங்கள் மாட்டு பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் கோலம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ உடனே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பானை வரைஞ்சி கோலம் போட்டிங்க அப்படின்னா மாட்டு பொங்கலுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக பானை ரொம்ப அழகாக வந்துச்சு. அண்ட் லைட்டாக நம்மளே கர்வ் கொடுத்துக்கணும் சூப்பராக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் கலர் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோலமோலாம் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன், நம்ம மெட்ராஸ்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கிளிப் கூட நான் ஆடி லாஸ்ட் விலாகில் ஆட் பண்ணியிருப்பேன். சூப்பராக வந்துருச்சு. பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உட்காந்து போட்டு ஒரே ஆள் கலர் கொடுத்து ஒரே ஆள் கோலம் போடணும்ல, அதனால் கொஞ்சம் டைம் மட்டும் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட கோலத்தை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4 மணி. அப்படின்னா மணி 4 மணி, உங்களுக்கு தெரியுதா? 4:01. ஸோ இப்போ தான் ஃபினிஷ் பண்ணேன் கோலம். எத்தனை மணிக்கு போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு தெரியல, ஒரு கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். ஸோ 4 மணி நேரம் ஆச்சு எனக்கு இது போட. நான் ஒரு ஆளே போட்டு கலர் கொடுக்கணுமா, அதனால 4 மணி நேரம் ஆச்சு. வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது, கண்வி குட்டி தூங்கிட்டு இருக்கா, செம்ம பனி வேறு, ரொம்ப டயர்டாயிடுச்சு. அண்ட் ஃபைனலி என் கோலத்தை பார்க்கலாமா? ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, ஜஸ்வி வயிற்றில் இருக்கப்போ நான் போட்டேன் லாஸ்ட்டாக ஒரு பெரிய கோலம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் ஒரு பெரிய கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. அட் த சேம் டைம் செம்ம ஹிப் பெயினாக இருக்குது. ஸோ வாங்க என் கோலத்தை பார்க்கலாம். ஃபைனலி என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கோலம் போட்டிருக்கேன். சுத்தமாக மாவு தீந்துருச்சு, அதனால் பெரிய கோலமாக போட முடியல. இங்கே பாருங்கள், சுத்தமாக மாவு தீந்துருச்சு, அதனால் குட்டி கோலம் அங்கே தான் பொங்க வைப்போம். ஸோ அதனால் அங்கே போடுறேன். அந்த இந்த கோலத்தை இங்கே போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க வாசலில். ஸோ பனி அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப நாள் இந்த மாதிரி வைப்ரண்ட் நல்ல திக்கான கலர் யூஸ் பண்ணி சிமெண்ட் தரையில் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ஃபைனலி அது நிறைவேறிச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ளூ கலர் மேட்ச் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த கோலம் ஓகேவா, நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக பார்ப்போம். மாமா தூங்கிட்டு இருக்காரு, மாமா, கண்வி, ஜஸ்வி எல்லாம் ராசமா எல்லாம் விடிஞ்சு பார்த்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோலத்தை மேடம் தண்ணி ஊற்றியோ இல்லை நடந்தோ எதுவும் அலையாமல் இருந்தால் சரி, காலைல விடியமாகுது. கண்வி குட்டி தான் மெயினாக அழைப்பா. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு தூரமாக நின்று 2 கோலத்தையும் காட்டவா? ஃபைனலாக சூப்பராக கோலம் போட்டாச்சு. அண்டு என்ன ஒரு சின்ன பயம் அப்படின்னா, கண்வி குட்டிக்கு கோலம் போட்டாலே அதை வலிச்சு அவள் கையில் பிணைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பா. ஸோ இங்கே ஒரு பள்ளி வர சவனம் கொடுக்குது. ஸோ தூங்கி இப்போ தான் 4 மணிக்காக தூங்கவே போகிறேன். எப்படியும் கண்ணு முன்னா உடனே தூக்கம் வராது, 4:30 மணி ஆகிடும். விடிஞ்சது கோலம் எப்படி இருக்க போகுது தெரியல, அதான் முன்னாடியே உங்கள்கிட்ட காட்டிடுறேன். விடிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, டன்.